அனைத்து தமிழ் மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மணி யுவத்தமிழன். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, சன்கென் விசா அத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஒரே ஒரு விசா இருந்தா போதும். நீங்க வந்து கிட்டத்தட்ட 27 நாடு வந்து சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாக்க நீங்க நம்பி தான் ஆகணும். ஸோ அதுதான் வந்து சன்கென் விசா. ஸோ அந்த விசாவ பத்தி வந்து நெறைய டீட்டெயிலா வந்து அந்த விசாவுடைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்ன? அத எப்படி எடுக்கிறது? அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன? யாரெல்லாம் இதுக்கு வந்து எலிஜிபிள் ஆகுவீங்க? அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் டீட்டெயிலா வந்து இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நம்ம சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிய வரும். நம்ம சேனலுக்கு நீங்க இப்பதான் மொத வரீங்க அப்படின்னாக்க, நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவு உங்களுக்கு தொடர்ந்து தெரிவிச்சுட்டே இருங்க. அப்பதான் நம்ம மேலும் மேலும் நல்ல நல்ல வீடியோஸ வந்து பண்ணி போறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போவோம். சென்கென் விசா சென்கென் விசாவை வச்சுக்கிட்டு ஜெர்மன், பிரான்ஸ், இட்டலி, ஸ்பெயின், போலந்து இந்த மாதிரி யூரோப்பியன் நாடுகள்ல சென்கென் ஜோன்ல இருக்கக்கூடிய 27 நாடுகளுக்கு வந்து நீங்க டிராவல் பண்ணாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் வந்து சென்கென் விசா. ஸோ நம்ம இப்போ எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு நாட்டுக்கு நம்ம போனோம் அப்படின்னாக்க அதுக்கான சில கேட்டகரிஸ் வந்து விசாஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி யூரோப்புக்குள்ள நீங்க வரணும் அப்படின்னாக்க சில பேர் வந்து வேலைக்காக போவாங்க, சில பேர் பிசினஸ்க்காக போவாங்க, சில பேர் வந்து படிக்க போவாங்க, சில பேர் வந்து அந்த ஊரை வந்து சுத்தி பார்க்கறதுக்காக போவாங்க. ஸோ அப்படி இருக்கிற போதுதான் சென்கென் ஜோன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க 27 நாடுகள் சேர்ந்த கூட்டமைப்பு. அதாவது ஐரோப்பா கண்டம், ஐரோப்பா யூனியன்ல இருக்கக்கூடிய 27 நாடுகள் சேர்ந்ததுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூட்டமைப்பு. ஸோ இந்த கூட்டமைப்புக்கு நீங்க வரணும் அப்படின்னாக்க சுத்தி பார்க்க வரணும் அப்படின்னும் போது சென்கென் விசா சி. ஸோ இது இருந்தாக்க நீங்க வந்து இந்த 27 நாடுகளையும் வந்து நீங்க சுத்தி பார்க்கலாம். மற்றபடி வேலைக்காக வரவங்களுக்கு நேஷனல் டி விசா, விசா டி கேட்டகரியில் வரும். ஸோ இது வந்து சென்கென் சி, செங்கன் விசா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 27 நாடுகள் வந்து நீங்க சுத்தி பார்க்கறதுக்காக வந்து கொடுக்கக்கூடிய ஒரு விசா கேட்டகரி. ஸோ இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றதையும் எப்படி அப்ளை பண்றதுன்றது அடுத்த நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ மற்ற நாடுகள்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா மலேசியா போறீங்கன்னா மலேசியாவுக்கு விசா வேணும், சிங்கப்பூர் போனீங்கன்னா சிங்கப்பூருடைய விசா வேணும். ஸோ ஆனால் வந்து யூரோப்க்கு வரீங்க, சுற்றி பார்க்க வரீங்க அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னாக்கா டூரிஸ்ட் விசாக்கு பேர் வந்து சென்கென் சி விசா. ஸோ இந்த விசா எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா யூரோப்பில் இருக்கக்கூடிய அத்தனை கண்ட்ரி வந்து நீங்க பார்டர் ஃப்ரீயா வந்து நீங்க வந்து சுத்தி பார்க்கலாம். ஸோ எதுக்குமே வந்து நீங்க தனித்தனியா இப்போ ஜெர்மன் போறீங்க ஜெர்மன் விசா, பிரான்ஸுக்கு பிரான்ஸ் விசா, ஸ்பெயினுக்கு ஸ்பெயின் விசா அப்படின்னு எடுக்க வேண்டியதில்ல. ஒரே ஒரு விசா சென்கென் சி, சென்கென் ஜோன் விசா அப்படி இருந்துட்டாலே போதும். அது இருந்துட்டாக்க நீங்க இந்த எல்லா நாடுகளுக்கும் போய்க்கலாம். ஸோ அந்த நாடுடைய லிஸ்ட் எல்லாம் இப்போ வந்து பார்த்தலாம். நம்ம எந்தெந்த நாட்டுக்கு நம்ம வந்து டிராவல் பண்ண முடியும் யூரோப்ல இருக்கக்கூடிய அந்த 27 நாடுகளையும் வந்து நம்ம இப்ப ஒன்னொன்னா நம்ம பார்ப்போம். இப்ப நம்ம இந்த ஐரோப்பா கண்டத்துல இருக்கக்கூடிய 27 நாடுகள் சென்கென் ஜோன் சொல்லி அழைக்கக்கூடிய அந்த 27 நாடுகளையும் வந்து இப்ப நம்ம ஒவ்வொன்றா வந்து பட்டியலில் நம்ம வந்து பார்த்துருவோம். ஸோ நான் வந்து இப்ப ஏபிசிடி வரிசையில் அப்படியே அந்த ஒரு ஒரு நாட்டுடைய பேரையும் வந்து நம்ம இப்ப பட்டியல் பார்த்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் 1 பார்த்தீங்கன்னாக்க ஆஸ்திரியா, பெல்ஜியம், பல்கேரியா, கொரேஷியா, ரிப்பப்ளிக் ஆஃப் சைப்ரஸ், செக் ரிப்பப்ளிக், டென்மார்க், இஸ்தோனியா, ஃபின்லாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, கிரீஸ், ஹங்கரி, அயர்லாந்து, இட்டலி, லாத்வியா, லத்வேனியா, லக்சம்பர்க், மால்டா, நெதர்லாண்ட்ஸ், போலந்து, போர்ச்சுகல், ரொமேனியா, ஸ்லோவாக்கியா, ஸ்லோவேனியா, ஸ்பெயின் அண்ட் ஸ்வீடன். ஸோ இந்த 27 நாடுகளுக்கும் வந்து போறதுக்கு நீங்க ஒரே ஒரு விசா தான். அதுதான் சென்கென் ஜோன் சி விசா. ஸோ அது மட்டும் இருந்துட்டா நீங்க இந்த 27 நாடுகளுக்கும் வந்து பார்டர் ஃப்ரீயா நீங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா சுத்தி பார்த்துடலாம். ஸோ இந்த விசா வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா 90 நாளுக்கு கொடுப்பாங்க. ஸோ இது வந்து 90 டேஸ்க்கு வந்து நீங்க இந்த சென்கென் ஜோன்ல வந்து தங்கிக்கலாம். எல்லா நாடுகளையும் நான் சொன்ன இந்த 27 நாடுகளையும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பஸ்ல, ட்ரெயின்ல, ஃபிளைட்ல, கார்ல என்னென்னலாம் வழி தடங்கள் இருக்கோ ஸோ அதுல எல்லாமே வந்து நீங்க ஃப்ரீயா பார்டர் ஃப்ரீயா வந்து டிராவல் பண்ணி நீங்க வந்து சுத்தி பார்த்துக்கலாம். ஸோ இந்த விசாவை வச்சுக்கிட்டு நீங்க வேலை பார்க்க முடியாது. ஆனா வந்து பிசினஸ் மீட்டிங் பண்ணிக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணிக்கலாம், பிசினஸ் மீட்டிங் ஏதாவது இருந்தா பண்ணிக்கலாம், கான்ஃபரன்ஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி சுற்றுலாவுக்கு வந்து நீங்க வந்து பயன்படுத்தலாமே தவிர இந்த சென்கென் சி விசா வச்சுட்டு வேலை பார்க்க முடியாது. இது வந்து சுற்றுலா சுத்தி பார்க்கறதுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு விசா. ஸோ இதனாலவே வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலான நம்ம இந்தியன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சென்கென் சி விசா வந்து ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கான காரணம் வந்து பாத்தீங்கன்னாக்கா மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படின்றதாலே வந்து நிறைய வந்து ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கான காரணம். ஸோ மற்றபடி ஜென்யூனான அப்ளிகேஷனா இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து ஒரு 90% வந்து இந்த சென்கென் விசா வந்து கிடைச்சிடும். ஸோ இதுதான் வந்து இந்த கேட்டகரியில இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ். ஸோ இப்போ வாங்க எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்ப்போம். அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்னென்னு பார்ப்போம். ஸோ இந்த சென்கென் ஜோன் விசா வந்து சி விசா வந்து அப்ளை பண்றது பார்த்தீங்கன்னாக்கா எந்த விதமான வயசு வரமும் கிடையாது. குழந்தைங்கலேருந்து பெரியவங்களுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ ஏன்னா இது வந்து சுற்றுலாக்கான விசா அப்படின்றதுனால ஸோ எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம்.
ஸோ அதுக்கான முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ இதை வந்து எங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பெரும்பாலான கண்ட்ரிஸ்களுடைய எம்பசிஸ் வந்து நம்மளுடைய ஊர்ல இருக்கும். ஸோ அந்த எம்பசில நீங்க போய் அப்ளை பண்ணணும். அப்படி இல்லைனாக்கா பெரும்பாலான எம்பசிஸ் எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா, விஎஃப்எஸ் கூட டை அப் வச்சு தான் இப்போ வந்து ஒர்க் பண்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து விஎஃப்எஸ்ல அப்பாயின்மெண்ட் எடுக்கணும். ஸோ விஎஃப்எஸ்ன்றது வேற ஒண்ணுமே கிடையாது. விஎஃப்எஸ்ன்றது பார்த்தீங்கன்னாக்கா விசா சர்வீஸ் சென்டர் குளோபல் லெவல் வச்சிருக்காங்க. ஸோ அவங்கள நம்ம சிம்பிளா ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா, அது வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி விசா ப்ராசஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து டைரக்டா வந்து இப்ப நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இப்ப நம்ம வந்து எம்பசில வந்து சப்மிஷன் பண்ணணும். ஸோ அப்ப எம்பசி வெரிஃபை பண்ணி தான் நமக்கு விசா கொடுப்பாங்க எம்பசில இருந்து. பட் இதுக்கு பதிலா என்ன பண்றாங்கன்னாக்கா, நிறைய அப்ளிகேஷன் வர காரணத்தினால ஸோ ஒரு தேர்ட் பார்ட்டி கிட்ட கொடுத்துட்டாக்க, ஸோ அவங்க வந்து விஎஃப்எஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட நம்ம அப்பாயின்மெண்ட் எடுத்து அங்க போய் நம்ம வந்து டாக்குமெண்ட் வந்து கொடுத்தோம் அப்படின்னாக்க, அவங்க வந்து எம்பசிக்கு அனுப்பி நம்ம வந்து விசா ப்ராசஸ் வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து விஎஃப்எஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல இருக்கு. சென்னை, பெங்களூர், ஹைதராபாத் இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா விஎஃப்எஸ் சர்வீஸ் சென்டர் இருக்கு. ஸோ சென்னையில வந்து எத்திராஜ் சாலையில வந்து இருக்கு. நீங்க வந்து அதை பார்த்துக்கலாம். ஸோ அதனால வந்து நீங்க எந்த கண்ட்ரிக்கு போறீங்க அப்படின்றத பொறுத்து அந்த கண்ட்ரியுடைய அப்ளிகேஷன் வந்து எம்பசில டைரக்டா வாங்குறாங்களா இல்ல விஎஃப்எஸ்ல வாங்குறாங்களா அப்படின்றத பார்த்துட்டு நீங்க வந்து அங்க அப்பாயின்மெண்ட் எடுத்து நீங்க வந்து சப்மிஷன் பண்ணணும். ஸோ இதுக்கான டாக்குமெண்ட் ப்ராசஸ் வந்து பார்த்துருவோம். ஸோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுடைய பாஸ்போர்ட் வேலிட் பாஸ்போர்ட் கம்பல்சரி வந்து இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த விசாக்கு தேவையான பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அந்த ஒரு விசாக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த மெஷர்மெண்ட் இருக்கும். ஸோ அதை பக்காவா நீங்க பார்த்து அதை எடுத்துக்கிட்டு அந்த மெஷர்மெண்ட்ல வந்து போட்டோ எடுத்துட்டு போகணும். ஸோ இது மூணாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபிளைட் டிக்கெட் ஐடினரி வந்து நம்ம வந்து எடுத்திருக்கணும். ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இந்த ஃபிளைட் டிக்கெட்ல பாத்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து போறதும் வர்றதும் வந்து ரெண்டுமே வந்து இருக்கணும். ஸோ அது வந்து ஐடினரி வந்து பக்காவா இருக்கணும். ஸோ ஏன் அது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம வந்து போயிட்டு நம்ம திரும்ப ரிட்டர்ன் வந்துருவோம் அப்படின்றதுக்கான ப்ரூஃப் தான் வந்து. ஸோ அதனால கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபிளைட் டிக்கெட் வந்து கம்பல்சரி நம்ம வைக்கணும். ஸோ அது வந்து நீங்க வெப்சைட்ல வந்து படிச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அது வந்து ப்ரீ புக்கிங் அப்படி இல்லைனாக்கா ஜஸ்ட் இந்த டம்மி டிக்கெட்னு சொல்லுவாங்க. அது வந்து விசா ப்ராசஸ்க்காக வந்து நிறைய வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா இஷ்யூ பண்ணாங்க. ஸோ அது வந்து ஜஸ்ட் ரிசர்வேஷன் அந்த ஐடினரி மட்டும் இருக்கும். நீங்க எந்த நாட்டுக்கு போறீங்களோ மறுபடியும் எந்த நாட்டுல இருந்து திரும்ப வரீங்க அப்படின்றதுக்கான ஐடினரி தான். ஸோ அந்த ஃபிளைட் டீடைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்க கம்பல்சரி ஃபிளைட் டிக்கெட் வந்து வச்சிருக்கணும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாக்குமெண்ட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்க எங்க போய் தங்க போறீங்க அகாமடேஷன் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனுடைய ஐடினரி அதாவது இப்போ நீங்க வந்து ஒரு 10 நாள் வந்து ட்ரிப் போறீங்க அப்படின்னு வச்சுப்போம். ஒரு ஃபேமிலியோட இல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸோட நீங்க தனியாவே போறீங்க. இப்போ யூரோப் வரீங்க அப்படின்னு வச்சுப்போம். ஸோ ஒரு எடுத்துக்காட்டுக்கு வந்து பிரான்ஸ் இல்ல இட்டாலி வரீங்க அப்படின்னாக்க ஸோ நீங்க வந்து அங்க இருந்து வேற எந்த நாட்டுக்கு போறீங்க, எத்தனை நாள் தங்குறீங்க, என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்றீங்க அப்படின்னு ஒரு ஐடினரி வந்து கேட்பாங்க. ஸோ அது வந்து பெரும்பாலும் பாத்தீங்கன்னாக்கா அகாமடேஷன் தான். ஸோ அந்த அகாமடேஷன் வந்து எங்க போய் தங்க போறீங்க அப்படின்றது ப்ரூஃப். ஸோ அது வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்க நிறைய வெப்சைட் இருக்கு booking.com அப்புறம் வந்து ஹோட்டல் புக்கிங்ஸ் அப்புறம் வந்து ஏர்பிஎன்பி இந்த மாதிரி நிறைய வெப்சைட் இருக்கு. ஸோ அதில் வந்து நீங்க ஒரு ரிசர்வேஷன் பண்ணிட்டு நீங்க வந்து அது வந்து அகாமடேஷனை வந்து ப்ரூஃபாக வந்து நீங்க கொடுக்கலாம். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப கம்பல்சரி. ஸோ இதுவே வேற யாராவது நீங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் யார் வீட்டில் நீங்க போய் தங்க போறீங்க அவங்க தான் உங்களை வந்து ஹோஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னாக்க ஸோ அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அகாமடேஷனுக்கான ஒரு ப்ரூஃபான ஒரு லெட்ரு. ஸோ அதை வாங்கிட்டாக்க நீங்க வந்து அதை வந்து அகாமடேஷன் ப்ரூஃபாக வந்து கொடுக்கலாம். ஸோ அதனால அகாமடேஷன் ஐடினரி இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா டிராவல் இன்சூரன்ஸ். ஸோ டிராவல் இன்சூரன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க அங்க போய் தங்க போற ஒவ்வொரு நாளுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கவர் ஆகணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஒரு நாட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கான கிரைட்டீரியாஸ் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த எந்த அமௌண்ட் வந்து சொல்றாங்களோ அந்த அமௌண்ட்ல வந்து டிராவல் இன்சூரன்ஸ் வந்து கம்பல்சரி நீங்க எடுத்திருக்கணும். ஸோ அதை எடுத்துட்டு தான் நீங்க வந்து போகணும். இந்த அப்ளிகேஷன் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா டிராவல் இன்சூரன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஏன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் அங்கே தங்க போற நாட்களுக்கு வந்து ஒரு கேரண்டி வேணும் இல்லையா? ஸோ அதனால வந்து கம்பல்சரி டிராவல் இன்சூரன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டிராவல் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கம்பெனிஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க இந்த மாதிரி டிராவல் இன்சூரன்ஸ் சொல்லிட்டு. ஸோ யூரோப்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கம்பெனிஸ் இருக்கு. ஸோ நீங்க கூகுள் அடிச்சு பார்த்தாலே தெரியும். இல்லை அப்படின்னாக்கா நீங்க அந்த ஸ்பெசிஃபிக்கான அந்த கண்ட்ரி எந்த கண்ட்ரிக்கு போறீங்களோ அந்த வெப்சைட்லயே வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்தந்த இன்சூரன்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் அக்செப்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ சன்கைன் சி விசாக்குன்னு சொல்லிட்டு நிறைய இன்சூரன்ஸ் இருக்கு. ஸோ நீங்க வந்து கம்பல்சரி அதை பார்த்துட்டு இன்சூரன்ஸ் எடுத்துக்கணும். அடுத்து இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான ஒரு டாக்குமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ப்ரூஃப் ஆஃப் ஃபண்டு. அதாவது எவ்வளவு வந்து நீங்க வந்து பணம் வச்சிருக்கீங்க அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அப்படின்னா நம்ம வந்து பெரும்பாலும் வெளிநாடு போறோம் சுத்தி பார்க்க போறோம் அப்படின்னாலே என்ன கான்செப்ட்னா நம்ம வந்து ஊரை சுத்தி பார்க்க போறோம். ஸோ நம்ம கிட்ட காசு இருக்கு நம்ம வந்து செலவு பண்ண போறோம் தான் அர்த்தம். ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ நீங்க வந்து அங்க போய் எதுவும் மிஸ்யூஸ் பண்ண மாட்டீங்க, எதுவும் அங்கேயே போயிட்டு செட்டில் ஆயிட மாட்டீங்க, அங்கேயே தங்கிட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்க நம்பணும். ஸோ அதுக்காக உங்ககிட்ட நீங்க வேலை செய்றீங்களா இல்லைனாக்கா நீங்க பிசினஸ் பண்றீங்களா உங்ககிட்ட காசு இருக்கா அப்படின்றது ப்ரூஃப் ஆஃப் வந்து ஃபைனான்ஸ் இருக்குல்ல அது வந்து நம்ம கம்பல்சரி வந்து காட்டணும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாக்குமெண்ட். ஏன்னா இந்த ப்ரூஃப் ஆஃப் ஃபைனான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க அங்கே போயிட்டு எங்க போய் தங்க போறீங்க, எங்க போய் சாப்பிட போறீங்க,
இந்த மாதிரி எப்படி செலவு பண்ண போறீங்க, இதுக்கெல்லாம் உங்ககிட்ட காசு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பணும்ல. ஸோ அது உங்ககிட்ட காசு இருந்தால் தானே இதெல்லாம் நீங்க பண்ண முடியும். அது இப்போ யூரோப் வரோம் அப்படின்னும் போது இப்போ பெரும்பாலான நாடுகள் வந்து யூரோ கரன்சி தான். ஸோ இப்போ யூரோவில் நீங்க வந்து செலவு பண்ற அளவுக்கு உங்ககிட்ட காசு இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து கம்பல்சரி வந்து ப்ரூஃப் ஆஃப் ஃபைனான்ஸ் வந்து அவங்க செக் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு பாருங்க, இப்போ நம்ம என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். இப்போ யூரோப்ல வந்து இப்ப நீங்க ஒரு நாட்டுக்கு போறீங்க அப்படின்னாக்கா, ஒரு சின்னதா ஒரு ரூம் எடுக்கணும்னா கூட மினிமம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு 20 டூ 50 யூரோஸ் வந்து வேணும் ஒரு நைட் தங்குறதுக்கு. அதாவது நம்ம ஊரு காசு வந்து 2000லேருந்து 5000 வந்து மினிமம், நான் சொல்றது ஆவரேஜா வந்து ஒரு ரூம் எடுத்து தங்குனா வேணும். இதே இந்த ஹாஸ்டல் மாரிலாம் தங்குனீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு ரூ. 1500லேருந்து ரூ. 2000 ஒரு நைட்டுக்கு வந்து கம்பல்சரி. இது வந்து நான் மினிமம் சொல்றது அந்த மாரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது, அப்ப நீங்க ஒரு 10 நைட்டு தங்குறீங்கன்னா என்ன கணக்காச்சு பாருங்க. ஒரு ஆவரேஜா வந்து ஒரு ரூ. 2000 ரூ. 2500 போட்டா கூட ரூ. 25,000 கிட்ட ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து ஒரு 10 நைட் அங்கங்க தங்குறதுனா கூட. ஸோ அது அப்புறம் ஃபுட்டு நீங்க சாப்பிட போறீங்க அப்படின்னாக்க, மினிமம் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு மீல் நீங்க திருப்தியா சாப்பிடணும்னாக்க 8 டூ 10 யூரோ ஆகும். ஸோ தோராயமா ஒரு 10 யூரோன்னு ஒரு மீலுக்கு, ஒரு சாப்பாட்டுக்கு வந்து நம்ம கணக்கு வச்சா கூட 10 யூரோன்றது அப்படியே கன்வெர்ட் பண்ணி ஒரு ரூ. 900 அப்படின்னு வச்சா கூட, ஒரு சாப்பாட்டுக்கு ஒரு வேளைக்கு உங்களுக்கு ரூ. 900 ஆகும். நீங்க 3 வேளை இல்ல 2 வேளை சாப்பிட்டாலும் ஒரு நாளைக்கு சாப்பாட்டுக்கு மட்டுமே ரூ. 1500 வந்து உங்களுக்கு, சாரி, ரூ. 1500 வந்து தேவைப்படும் நம்ம ஊர் காசுக்கு. ஸோ அது வந்து 20 யூரோஸ் 25 யூரோஸ்ன்னு கணக்கு வச்சுக்கலாம் ஒரு நாளைக்கு. ஸோ ஒரு நாளைக்கு ரூ. 1500 வந்து நமக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் காஃபி, டீ இது மாதிரி ஏதாவது ஸ்நாக்ஸ் அப்படின்னா கூட உங்களுக்கு குறைஞ்சது ஒரு நாளைக்கு ரூ. 1000 ஆயிடும். ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா 2000லேருந்து ரூ. 3000 வந்து உங்களுக்கு சிம்பிளா அடிச்சுட்டு போயிடும். இது வந்து நான் ரொம்ப பேசிக்கா சொல்லக்கூடிய விஷயங்கள். ஸோ அந்த மாதிரியான செலவுலாம் இருக்கு நிறையா. ஸோ அதனால வந்து ப்ரூஃப் ஆஃப் ஃபண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க வந்து திரும்ப வந்துருவீங்க. உங்களுக்கு வந்து வேலை இங்க இருக்கு, உங்களுக்கு பிசினஸ் இருக்கு அப்படின்றத நம்புவோம். ஸோ அதனால வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து லாஸ்ட் 6 மந்த்துக்கு வந்து நீங்க எடுத்துக்கணும். நல்லா மெயின்டெயின் பண்ணியிருக்கணும் பேங்க் பேலன்ஸ். கடைசியா வந்து நீங்க அப்ளிகேஷன் போடுறதுக்கு முன்னாடி கூட பேங்க்ல வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வச்சுட்டு எடுத்துட்டு போய் காட்டுறது இன்னும் ஒரு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்டா இருக்கும். ஸோ அதனால ஃபைனான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவே நீங்க வந்து இப்ப வேலை செய்றீங்க அப்படின்னாக்கா, மந்த்லி சேலரி வாங்குறீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு பேங்க் பேலன்ஸ். இதுவே நீங்க பிசினஸ் பண்றீங்க, பிசினஸ் மேனா இருக்கீங்க, ஒரு வியாபாரியா இருக்கீங்க அப்படின்னும்போது, ஐடி ஃபைல் பண்ணியிருக்கணும். ஸோ லாஸ்ட் 3 இயர்ஸ்க்கான ஐடி ஃபைல் பண்ணி அத வந்து காட்டுற மாரி இருக்கும். ஸோ அது போக மிச்சம் வந்து உங்களுக்கு பேங்க் பேலன்ஸ் இருக்கிறத வந்து காட்டுற மாரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபைனான்ஷியலுக்கான ப்ரூஃபு. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க வேலை செய்றீங்க அப்படின்னாக்க, கம்பல்சரி வந்து உங்க ஆஃபீஸ்ல வந்து நீங்க லீவ் லெட்டர் மாரி குடுத்து அதுக்கான கன்ஃபர்மேஷன் வந்து வாங்கிடணும். ஸோ நீங்க வந்து இப்ப ஹாலிடேக்கு தானே போறீங்க. ஒரு 10 நாள், 20 நாள் தங்க போறீங்க. வெளிநாடு போய் சுத்தி பார்க்க போறீங்க அப்படின்னும்போது, ஸோ அதுக்காக உங்க ஆஃபீஸ்ல வந்து எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் இல்ல. நீங்க வேலை செய்ற இடத்துல அப்படின்ற மாரி ஒரு லீவ் லெட்டர் மாரி, நீங்க வெக்கேஷன்ல தான் இருக்கீங்க அப்படின்ற மாரி உங்களுக்கு ஒரு லீவ் லெட்டர் வந்து கம்பல்சரி இம்பார்ட்டன்டான ஒரு டாக்குமெண்ட். அடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாக்குமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, கவர் லெட்டர். கவர் லெட்டர்னா ஒண்ணுமே இல்ல. உங்களுக்கும் அந்த விசா ஆஃபீஸருக்குமான ஒரு தொடர்பு வந்து வந்து வெளிப்படையா வந்து நீங்க வந்து எழுதுற விஷயத்த வந்து அவங்க படிச்சு பார்ப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்க கவர் லெட்டரு. ஸோ வந்து உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கும். ஸோ அந்த கவர் லெட்டர் வழியா. இப்ப நீங்க வந்து மெயில்லயோ இல்ல ஃபோன்லயோ வந்து இல்ல இன்டர்வியூ வந்து அவங்ககிட்ட பேச முடியாதுல்ல. இந்த கவர் லெட்டர் வழியா தான் நீங்க வந்து தொடர்பு கொள்வீங்க அவங்கள. ஸோ அதனால கவர் லெட்டர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். சிம்பிளா கவர் லெட்டர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ஓவராலா வந்து நீங்க எதுக்காக போறீங்க? அங்க என்ன பண்ண போறீங்க? என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ண போறீங்க? அப்படின்றத வந்து தெளிவா வந்து நீங்க வந்து அதுல எழுதணும். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாரி அவங்களுடைய ஓனா வந்து கவர் லெட்டர் எழுதலாம். ஸோ அந்த கவர் லெட்டர்ல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டீட்டெயிலா வந்து நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணியோ, அல்லது வந்து நீங்க போகக்கூடிய ரீசன வந்து ப்ராப்பரா சொல்லி, இந்த மாரி வந்து நான் டூரிஸ்ட் பர்ப்பஸ்க்காக தான் போறேன். இங்கங்க இருக்க போறேன். இங்கங்க இத செஞ்சுட்டு, இத நான் வந்து ரிட்டர்ன் வந்துற போறேன். ஸோ என்னுடைய ட்ரீம் கண்ட்ரி ஜெர்மன் போய் சுத்தி பார்க்கறது. இது என்னுடைய வெக்கேஷனுக்காக நான் வந்து இங்க ஸ்பெண்ட் பண்ணணுன்றது என்னுடைய ஆசை. ஸோ இந்த மாரி ஏதாவது ஒண்ணு இம்ப்ரெஸ் பண்ற மாரியோ, இல்ல ஏதாவது ஒரு காரணத்த வந்து பக்காவா நீங்க வந்து எழுதி, அது வந்து கவர் லெட்டர் மாரி நீங்க வந்து பண்ணி குடுக்கணும். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கவர் லெட்டர்ல நீங்க வந்து அவங்கள வந்து இம்ப்ரெஸ் பண்ற மாரி இருக்கணும் அந்த கவர் லெட்டர். ஸோ அதனால வந்து கவர் லெட்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இது வந்து வேற எதுவான எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட்லாம் இல்ல. கவர் லெட்டர்ன்றது நீங்களா வந்து கிரியேட் பண்றது தான். ஸோ இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, பேசிக்கான ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம். இந்த டூரிஸ்ட் விசாக்கான டாக்குமெண்ட் ப்ராசஸ்ல. என்னென்ன பார்த்தீங்கன்னாக்கா, குயிக்கா சொல்லிடுறேன். பாஸ்போர்ட்டு, அப்புறம் அந்த விசாக்கு தேவையான ஃபோட்டோ, அப்புறம் வந்து ஃப்ளைட் டிக்கெட்டு, அப்புறம் வந்து அக்காமடேஷனு, ஐடினரி, அது கூடயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, அ ஃபைனான்ஸ் ஃபண்ட் எவ்வளோ வச்சிருக்கீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் கவர் லெட்டரு. ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து பார்த்துருக்கோம். இதுக்கு மேல வந்து இன்னும் நிறைய வந்து ஆப்ஷனல் டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க வைக்கிற மாரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் கிளையன்ட், டிபெண்ட்ஸ் ஆன் வந்து உங்களுடைய பர்சன் வந்து இருக்கும். அவங்களுடைய இண்டிவிஜுவலான கேஸ பொறுத்து இருக்கும். ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ் ரீசன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பக்காவா தெளிவா வந்து நீங்க எந்த நாட்டுக்கு போறீங்களோ, அந்த நாட்டுடைய எம்பசி வெப்சைட்லயோ அல்லது விஎஃப்எஸ்
வெப்சைட்லயே வந்து நீங்க பண்ணிட்டீங்கன்னா, எல்லா டாக்குமெண்ட்டும் வந்து உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத செக்லிஸ்ட் வந்து கிளீனா இருக்கும். பட் ஓவராலா வந்து ஜென்ரலா வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்ம சொன்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து இம்பார்ட்டன்டான டாக்குமெண்ட். ஸோ ஒரு முறை நீங்க எந்த நாட்டுக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்றத வந்து செக் பண்ணிட்டு, அந்த செக்லிஸ்ட் படி ப்ரிப்பேர் பண்ணுங்க. டாக்குமெண்ட் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க, நீங்களே பண்ணலாம். இது வந்து பெரிய விஷயம் கிடையாது. இதுக்காக நீங்க வந்து பெரிய ஒரு அ யார்கிட்டயாவது ஏஜென்சி கிட்ட போயிட்டு பணம் குடுத்து, இந்த டூரிஸ்ட் விசா பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா, இந்த டூரிஸ்ட் விசா பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, முழுக்க முழுக்க வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணி உங்களுடைய செல்ஃப் ஓன் டாக்குமெண்ட்ஸ் தான். இதுல வந்து இப்ப இப்ப சப்போஸ் இப்ப எம்ப்ளாய்மென்ட் விசால வராங்க அப்படின்னாக்க, இங்கருந்து கவர்மெண்ட்ல இருந்து ஒர்க் பர்மிட் இஷ்யூ பண்ணி குடுக்கணும். அப்புறம் இங்கருந்து கம்பெனி வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் குடுக்கணும், ஸ்பான்சர் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு வந்து கேரண்டி வாரண்டி லெட்டர் குடுக்கணும். ஸோ இந்த மாரி நெறைய ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்கு. பட் வந்து டூரிஸ்ட் விசா பொறுத்தவரைக்கும், இங்க இருந்து யாரும் உங்களுக்கு வந்து எதுவும் எந்த விதமான டாக்குமெண்ட்ஸ் குடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. முழுக்க முழுக்க நீங்க வந்து ஒரு நாட்ட சுத்தி பார்க்க போறீங்க. ஸோ அதனால இது வந்து உங்களுடைய டாக்குமெண்ட் தான். ஸோ நீங்க வந்து ஒரு நாட்டுக்கிட்ட எம்பசில போயிட்டு நீங்க வந்து அப்ளிகேஷன் குடுக்குறீங்க. நான் வந்து இந்த நாட்டுக்கு போணும். இங்க நான் போய் சுத்தி பார்க்க போறேன் அப்படின்னு நீங்க கேட்கறீங்க. அதுக்கு உங்களுடைய செல்ஃப் டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணி குடுக்குறீங்க. ஸோ அதனால வந்து இதுல வேற எந்த விதமான அடிஷனல் எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட்டுமே வந்து உங்களுக்கு தேவைப்படாது. ஸோ அதனால நீங்களா ஓனாவே வந்து உங்ககிட்ட இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ப்ராப்பரா இருந்துச்சு, ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னாக்க, நீங்களே போயிட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு நீங்களே வந்து சப்மிஷன் பண்ணி குடுக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாரி அப்பாயின்ட்மென்ட் மட்டும் இந்த டாக்குமெண்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு, நீங்க போகக்கூடிய நாட செலக்ட் பண்ணிட்டு, நீங்க வந்து அந்த எம்பசிலயோ அல்லது விஎஃப்எஸ்லயோ வந்து அப்பாயின்ட்மென்ட் எடுத்து, நீங்க வந்து டாக்குமெண்ட் வந்து நீங்க ஓனாவே வந்து சப்மிஷன் பண்ணலாம். ஸோ அங்க போயிட்டு விசா ஃபீஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு நாட்டுக்கும் வந்து கிட்டத்தட்ட வந்து 100 காசுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க 8,000லேருந்து 9,000 அப்படி இருக்கும். ஸோ அது வந்து விசா ஃபீஸ். அப்புறம் வந்து கொரியர் சார்ஜ் அந்த மாரி ஏதாவது அதிகபட்சம் ஒரு 10,000க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னாக்க, உங்களுக்கு அந்த விசா ஃபீஸ் வந்து முடிஞ்சிடும். சரி மக்களே, ஓவராலா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்க, விசா ப்ராசஸ்க்கான டாக்குமெண்ட்ஸு. ஸோ இப்ப எனக்கு வந்து இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து நான் வந்து சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். ஸோ அதுல வந்து முக்கியமான ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க வந்து சென்கன் விசாவுக்கு வந்து செலக்ட் பண்ணும்போது அந்த நாட்ட வந்து நீங்க கேர்ஃபுல்லா செலக்ட் பண்ணணும். ஸோ ஏன்னா சென்கன் சி விசா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, டூரிஸ்ட்டுக்கான ஒரு விசா. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, டூரிசம் வந்து எந்த நாட்டுல அதிகமா இருக்கு அப்படின்றத வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டு, அந்த நாட்ட வந்து பேஸா வச்சு நம்ம வந்து அப்ளிகேஷன் வந்து ப்ரிப்பேர் பண்ணி விசா சப்மிஷன் வந்து பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள்க்கு வந்து நான் வந்து சொல்றேன் பாருங்க. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன். ஸோ பிரான்ஸ் விசா வந்து அதிகமா வந்து நம்ம இந்தியன்ஸ் வந்து குடுக்குறாங்க. ஏன்னா, அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சுற்றுலா தலம் பிரான்ஸு. அத விட்டீங்கன்னாக்க இட்டாலியும் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு மிகப்பெரிய ஒரு சுற்றுலா. உலகத்துல இருக்கிற எல்லா நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் வந்து விசிட் பண்ணக்கூடிய ஒரு நாடு. ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னாக்க, ஸ்பெயினும் வந்து பார்த்தீங்கன்னாக்க நெறைய கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ், அதுக்கப்புறம் வந்து நெறைய பியூட்டிஃபுல்லான பீச்சஸு, அப்புறம் உலகத்துல இருந்து நெறைய மக்கள் வந்து வருஷத்துக்கு லட்சக்கணக்கான மக்கள் வந்து இந்த பர்சிலோனான்னு ஒரு சிட்டி இருக்கு. அப்புறம் வெலன்சியான்னு ஒரு சிட்டி இருக்கு. அப்புறம் மெட்ரிட்னு இந்த மாதிரியான சிட்டிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர பாப்புலரான டூரிஸ்ட் பிளேஸு. ஸோ அதனால ஸ்பெயினையும் வந்து நீங்க செலக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்க, போர்ச்சுகல். ஸோ போர்ச்சுகலையும் வந்து பார்த்தீங்கன்னாக்க, நீங்க வந்து பேஸா வச்சு நீங்க வந்து இந்த சென்கன் சி விசா வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்க, நீங்க வந்து ஜெர்மன் விசா அப்ளை பண்ணலாம் டூரிஸ்ட்க்காக. அது போக வந்து பார்த்தீங்கன்னா, போலண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, டூரிஸ்ட் விசா நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கு கீழ நீங்க போணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நீங்க வந்து லித்வேனியா, லாத்வியா இந்த மாரியான நாடுகள்லாம் வந்து நீங்க டூரிஸ்ட் விசா அப்ளை பண்ணலாம். பட் நான் ஏற்கனவே சொன்ன மாரி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி எந்த நாட்டுல டூரிசம் அதிகமா இருக்கு, எங்க வந்து டூரிஸ்ட் விசா வந்து அதிகமா குடுக்குறாங்க அப்படின்றத நீங்க வந்து ரிசர்ச் பண்ணிட்டு, அதுல வந்து நீங்க பேஸா மெயினா அந்த நாட்டுடைய எம்பசிக்கு வந்து நீங்க வந்து ரிக்வெஸ்ட் குடுக்கலாம், அப்ளிகேஷன் குடுக்கலாம். ஸோ விசா பாசிபிலிட்டீஸ் வந்து அதிகமா இருக்கு. பட் அன்பார்ச்சுனேட்லி நம்ம இந்தியன்ஸ்க்கு வந்து 100% வந்து விசா குடுத்துருவாங்க அப்படின்னாக்க எந்த விதமான கேரண்டியுமே கிடையாது. 80 டூ 90% தான் வந்து ப்ராப்பரான எல்லாமே டாக்குமெண்ட்ஸ்லாம் பக்காவா இருந்துச்சு அப்படின்னாக்க, ஜென்யூனா இருந்துச்சு அப்படின்னாக்க குடுப்பாங்க. அத வச்சுட்டு நம்ம வந்து இங்க வந்து ஊர சுத்தி பார்க்கலாம். சரி மக்களே, இந்த வீடியோ மூலியமா வந்து பார்த்தீங்கன்னாக்க, இந்த டூரிஸ்ட் விசா, இந்த சென்கன் ஜோன் விசா, இந்த யூரோப்ப பத்தி சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு கன்வே ஆகும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு நம்பிக்கையோட நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய ஆதரவை தெரிவிச்சுட்டே இருங்க. ஸோ வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்க, இப்ப நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷத்துக்கு மேல வந்து யூரோப்ல இருக்கோம். ஸோ அதனால நம்ம நிறைய நாடுகளுக்கெல்லாம் போயிட்டு நிறைய சுற்றுலாலாம் நம்ம தலங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இப்ப நான் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ரிக்வெஸ்ட் ஒரு ஆஃபர் குடுக்குறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நீங்க யாராவது இப்ப யூரோப் வரீங்க, நம்ம தமிழ் மக்கள் யாராவது வரீங்க, கொஞ்சம் ஏஜ்டான அப்பா, அம்மா வராங்க, இல்ல ஃப்ரெண்ட்ஸோட வராங்க, இல்ல ஃபேமிலியோட வராங்க. யாரா இருந்தாலும் சரி, சுத்தி பார்க்க வரீங்க அப்படின்னாக்க, ஸோ உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவை, ஏதாவது புக்கிங் பண்ணணும், எங்கேயாவது உங்களுக்கு ஐடினரி பிளான் பண்ணி குடுக்கணும். ஸோ உங்களுடைய ட்ரிப்ப வந்து பிளான் பண்ணி குடுக்கணும் அப்படின்னாக்க, நீங்க வந்து கீழ தெரியுற என்னோட மெயில் ஐடிக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ இங்க நீங்க யூரோப்ல எங்க வரீங்க, ஒரு குரூப் ட்ரிப் வரீங்க, இல்ல ஃபேமிலியோட ட்ரிப் வரீங்க அப்படின்னாக்க, உங்க கூட நான் வந்து ஒரு பிளான் பண்ணி ட்ரிப் வந்து ஆர்கனைஸ் பண்ணி குடுக்கணும், ஒரு கைட் மாரி இருக்கணும் அப்படின்னாலும், நீங்க வந்து எனக்கு ரிக்வெஸ்ட் குடுக்கலாம், மெயில் போடலாம். ஸோ நான் வந்து அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் வந்து நான் வந்து குடுக்குறேன். ஸோ அது பத்தாததுக்கு இல்ல எனக்கு நீங்களா வந்து சுத்தி பார்த்தாலும் நீங்க போனா மட்டும்
போகுது அப்படின்னா கூட ஸோ உங்களுக்கான ஒரு ஐடினரி வேணும், உங்களுக்கான ஹெல்ப் எல்லாம் வேணும், எங்கெங்க போயிட்டு என்னென்ன பண்ணணும், எந்தெந்த நாட்டை போய் சுத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஐடியா கொடுங்க, எனக்கு ஒரு ஐடினரி செட் பண்ணி கொடுங்க அப்படின்னாலும் நீங்க வந்து மெயில் போடுங்க. ஸோ நம்ம வந்து அதுக்கு வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ அது வந்து ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்றத நம்ம படிச்சு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பதில் அளிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் என்னை பத்தி. ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முயற்சி பண்ணுங்க. முயற்சி பண்ணாம எதுவுமே வந்து கிடைக்காது. ஸோ டூரிஸ்ட் விசான்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ரிஜெக்ஷன் ஆகும்னு சொல்லிட்டு பண்ணாம இருப்பாங்க. ஸோ முயற்சி பண்ணாதான் தெரியும் அது உங்களுக்கு கிடைக்குதா கிடைக்கலையா அப்படின்றது. ஸோ அதனால முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா வந்து வெற்றி கிடைக்கும். ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நான் உங்கள் மணி யூரோப். See you.